நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். செப்டம்பர் 12 முதல் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்து ராசிநாதன் ராசியை பார்க்குறார். ராசிநாதன் ராசியை பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சமூகத்தில் பேரு புகழ் அதை விட வேறு எதுவுமே இல்லைங்க. சூப்பரான ஒரு காலகட்டம். குரு வேற பார்க்குறார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பார்வை பாருங்கள். குரு 2க்கும் 5க்கும் உடையவர் 5ல் இருக்கிறார். 1ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. அங்கிருந்து 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது 1, 5, 9 சிறப்பாகிடுது. 11ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறார். இப்போ 10க்குடைய சூரியன் 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 7க்குடைய சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 11க்குடையவனும் அங்கே தான் இருக்கிறார். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப அற்புதத்தை தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் படு அமக்கலமான ஒரு வாரம், ஒரு சூப்பரான ஒரு வாரம்னே சொல்லலாம். நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சின்ன முயற்சியாக கூட இருக்கும். நீங்கள் அதை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீங்க. ஆனால் இது ஒரு சும்மா ஒரு இது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சாதாரணமாக இறங்குவீங்க. அது பெரிய லெவலில் ரீச் ஆகும். அதுதான் இந்த சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 3ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்தை தரக்கூடிய இடமே 5ஆம் இடம் தான். இந்த 6ல் ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை. எதிரிகளை பந்தாட ஓடுவார், ஓட விரட்டுவார் ராகு பகவான். அதே நேரத்தில் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஆனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 7 ராசிநாதன் இருக்கிறார். 7க்குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம் அவங்களால ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பண வரவு, பொருள் வரவு, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலாம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். இப்படி ஏதாவது ஒரு பண வரவு, பொருள் வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். மற்றபடி பார்க்கும் பொழுது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் தாராளமாக போகலாம். செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நினைத்ததை முடிப்பீர்கள். நினைத்த காரியம் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி ஆன்மீக பயணமாக கூட ஒரு சிலர் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மற்றபடி 10க்குடையவன் 10ல் ஆட்சி பீடம், 7க்குடைய சுக்கிரன், 11க்குடைய புதன், இப்படி 10ஆம் இடம் பல அமக்கலமான ஒரு இடமா இருக்குது. வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு அதாவது எக்ஸாம் எழுதி காத்திருக்கிறவங்களுக்கு எக்ஸாமில் செலக்ட் ஆகி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்வியூ செலக்ட் ஆகி
அதே நேரத்தில் தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஆதாயம் மிகுந்த ஒரு வாரமாக இது அமையும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மற்றபடி 12இல் கேது இருந்து சனி பார்க்கிறார். இதனுடைய பலன் என்னவென்று சொன்னால், ஒரு சிலர் ஆன்மீகம், அதாவது கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள், தீர்த்த யாத்திரைகள் செல்வீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 17ஆம் தேதி 18ஆம் தேதி சந்திராஷ்டமம் வர இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு அந்த 2 நாளும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு ஒரு விருப்பமான ஒரு வாரம், சந்தோஷத்தை அளவு கடந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.